மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்குமே திரு விஜய் அவர்கள் செஞ்ச ஒரு ஆக்ஷன் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. உங்க வெர்ஷன் ஆஃப் அந்த ஆக்ஷன் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பண்ணிக்கிட்டா சூப்பரா இருக்கு. சில விஷயங்களை சில பேர் தாங்க பண்ண முடியும். இப்போ விஜய் பண்ணுறதெல்லாம் மற்றவங்க பண்ணால் எடுபடுமா? இப்போ இதையே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்ணுறாருன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக அது எடுத்துருக்குமா? இப்போ அது சரியாக தவறாங்கிறது வேற. ஏன்னா ஒரு முதலமைச்சர், அவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அவர் வந்து அப்படிலாம் செய்யலாமாங்கிற விமர்சனங்கள் இங்கே இருக்குது, அது வேற. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்யும்போது அவரை ஏற்கனவே இங்கே ஹீரோவாக பார்த்தவர்கள் கொண்டாடுறாங்க. அடடா தலைவர் எப்படி பண்ணிட்டாரு பாருங்கிறாங்க. அதை தான் அவரும் எதிர்பார்க்குறாரு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஒரு பிளாஸ்ட் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு சார். இதுக்கு முன்னாடி இந்த விமர்சனம் என்னன்னா, விஜய் வாயே திறக்க மாட்டாரு, பேச மாட்டாரு, இப்படிலாம் வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு 10-20 நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கே வந்து சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க, வெளில வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்குது சார்? இல்லை, எப்போவுமேங்க இந்த எதிர்கட்சிகள் பண்ணுற மிகப்பெரிய தவறு இதுதான், அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணுவது. இப்போ நாம் பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயமாக இருக்க முடியும். முக்கியமாக மக்கள் விஷயம், மக்கள் பற்றிய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது, மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வெளியேறுவதுங்கிறது சரியான நடவடிக்கையாக எனக்கு தெரியல. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியினுடைய விமர்சனங்களையோ அல்லது வந்து அவர்கள் ஏற்கனவே ஆண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுதோ சம்மந்தப்பட்டவர்கள் அங்கே இருந்து சண்டை போட்டு அதை இல்லைன்னு சொல்லணும், அதை நிரூபிக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து தவறாக இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் சரியாக தான் இருக்கோம்னு சண்டை தான் போடணுமே தவிர, நீங்கள் அவைக்கு வெளியில் போய் கருத்து சொல்கிறது, அது சரியில்லைன்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. நம்ம இந்த லைவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு எல்லாருமே தெரியுது. யார் தவறாக பேசுகிறா, யார் சரியாக பேசுகிறா அப்படின்றது. ஸோ இதனால தான் கடந்த ஆட்சியில் வந்து லைவ் கட் பண்ணாங்களோ சார்? அது ரொம்ப நல்ல விஷயங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ எனக்கு இன்ஸ்டாவில் ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு, சார் நாங்கள் வந்து காலையிலேருந்து இந்த சட்டமன்ற நிகழ்வை பார்க்குறோம், ஆனால் வெளியில் வந்து பல்வேறு ஊடகங்களில் வேறு மாதிரி அதை சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்தது வேறையாக இருக்குது, ஊடகங்களில் சொல்கிறது வேறையாக இருக்குது. இப்படி வெளிப்படையாக காட்டும் போதே இவ்வளோ போய் சொல்கிறாங்களே, இப்போ காட்டாமல் இருந்தால் எவ்வளோ போய் சொல்லியிருப்பாங்க. அப்போ போன பீரியட்லலாம் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பிட்டு இருந்தோமே சார், இது என்ன சார் இப்படி நடக்குதுன்னு ஒருத்தர் எனக்கு போட்டிருக்கிறாரு. முகம் தெரியாத ஒரு நண்பர் வந்து போட்டிருக்கிறாரு இன்ஸ்டாவில். இதுதான் வந்து மக்களுடைய மனநிலையாக இருக்குது. இப்போ நல்ல வேலையாக இவங்க ரொம்ப எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டினாங்க. இப்போ இவங்க ஆட்சி வந்த பிறகு நான் கூட நினச்சிருக்கேன், பாவம் சின்ன பசங்க தெரியாமல் வந்து மாட்டிட்டாங்க, இங்கே 50-60 வருஷம் வளர்ந்துன்னு கொட்டை போட்டவங்களாம் இங்கே இருக்காங்க, இவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே உல்டாவாக மாறி போச்சு. இங்கே ஒரு அமைச்சர் ராஜ்மோகன், ரமேஷ், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா சகட்டு மேனிக்கு இறங்கி அடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா திருப்பி சரியான பதிலடியை கொடுக்குறாங்க. பதில் சொல்ல முடியாமல் எதிர்கட்சியினர் திணறதை நான் இப்போ பார்க்குறேன். என்னென்னா மடியில் கனம் இருக்குது, அதனால் அவங்களால வந்து படிர்னு பதில் சொல்ல முடியல. இவங்களும் ஆதாரபூர்வமாக ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. ஸோ இது வந்து சட்டமன்ற நிகழ்வே ரொம்ப சுவாரஸ்யமாக சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாரும் காலையில் 9:30 மணிக்கெலாம் வந்து டான் ஆஜராகிறாங்க. அதான் ஒவ்வொரு வீடுகள்லையுமே தாய்மார்களும் பெண்களும் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் ஆரோக்கியமான ஒரு திசையை நோக்கி நகருது தமிழகம். ஏன்னா இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு யார் தவறு செய்கிறாங்க, யார் சரியாக இருக்காங்கங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது எல்லா கட்சிகளுக்குமே ஆபத்துன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இதே தாவேக்கா இன்னைக்கு நேர்மையாக இருக்காங்க, இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த நேர்மையற்ற ஒரு செயலை அவங்க செஞ்சாங்கன்னா கட்டாயமாக இதே மக்கள் கேட்பாங்க. அப்போ எல்லாருக்குமே அரசியல் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஒழுங்குக்குள் இந்த தமிழ்நாடு கட்டுப்படுமோன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சார், ஊழல் பண்ணவும் விட மாட்டேன், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய ஆட்டிடியூட்ல ஒரு ஸ்டைலாக சொல்லிட்டு போயிட்டார் சார். அது வந்து இப்போ கடந்த ஆட்சியில் நிறைய அமைச்சர்கள் மீது ஊழல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மின்துறை எடுத்தால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, கே நேரு அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அரசு கஜானாக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அது பாசிபிளா சார்? ப்ராக்டிக்கலி அது பாசிபிளா அந்த மாதிரி விஷயம்? இல்லைங்க, கட்டாயமாக பாசிபிள் தான். இப்போ அரசு பணத்தை தொட்டவர்களை விட மாட்டேன், ஏற்கனவே தொட்டவர்களை விடவே மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. கட்டாயமாக நடவடிக்கைகள் பாயும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து இப்போ பல்வேறு துறைகளில் இருக்கிற லஞ்சம் அல்லது கமிஷன் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தொகையை பார்ட்டி ஃபண்டுன்னு இவ்வளவு நாள் இவங்க பிடுங்கிட்டு இருந்த தொகையெல்லாம் டோட்டலாகவே குறைஞ்சிரும்.
அதே மாதிரி சார் நாங்க தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை அனுப்பிச்சு வச்சோம், எங்களால தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்ட்டு முதல்வர் கூட பல மேடைகள்ல முன்னாள் முதல்வர் கூட பல மேடைகள்ல வந்து பேசினாரு. அதுக்குமே ஒரு பதில் கொடுத்திருக்க, மக்களோட சக்தினால தான் இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோம் அப்படின்றதையும் பேசியிருக்காரு. அது அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா இவர் ஒரு மாதிரி சொல்றாரு, அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இல்லைங்க, இப்போ ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து வெளியேறிடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்து இந்திய கம்யூனிஸ்டுகள் வெளியேறிட்டாங்க, அதற்கப்புறம் ஐயுஎம்எல் வெளியேறிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் எடுத்த முடிவு அதுன்ட்டாங்க, எங்களை திமுக கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதற்கப்புறமும் நாங்கள் தான் வந்து உங்கள் ஆட்சி நடப்பதற்கு ஊன்றுகோலாக இருக்கோம், உதவியாக இருக்கோம் அப்படின்னு பேசுவதே சரியில்லாத பேச்சு. உங்களை விட்டு அந்த கூட்டணி வெளியேறிடுச்சு, அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஐயுஎம்எல்லாம் அறிவிச்சிட்டாங்க, காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க, அறிவிக்காதது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அதுவும் விரைவில் அறிவிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாருமே அறிவித்த பிறகும் என் தயவில் உங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்வதுங்கிறது சரியில்லாத வாதம் தானே. அதைத்தான் அவர் வைக்கிறார். அது அவர் பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. அவர் ரொம்ப அவர் அது வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சோ சார் திரு விஜய் அவர்களை? உண்மை தானேங்க. இப்போ ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அடுக்கடுக்காக அவரை கிண்டல் பண்ணுறது இருக்குல்ல. நக்கல் நையாண்டிங்கிற வார்த்தையை சிஎம் பயன்படுத்துகிறாரு. அப்போ எவ்வளவு உள்ள வந்து ஒரு வேதனை போட்டிருந்தாருன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஒரு இடத்துல இல்லை, சட்டமன்றத்தில் அவங்க வந்து தொடர்ந்து அவர் பதில் பேச மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக தொடர்ந்து வைக்கிற ஒரு நையாண்டித்தனமெல்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு. அதற்கப்புறம் வந்து வெளியில் சோசியல் மீடியாவில் நீங்கள் வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் பார்த்துட்ருக்காரு. குற்றச்சாட்டுங்கிறத விட ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுகிறத பார்த்துட்ருக்காரு. அதற்கப்புறம் மற்ற மேடைகளில் நீங்கள் பேசுகிறதையும் அவர் கேட்டுட்ருக்காரு. அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஆத்திரம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதற்கான சந்தர்ப்பம் வரும்பொழுது திருப்பி அடிக்கிறார், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு குட்டி கதையும் வந்து சொல்லியிருந்தாரு, அப்பாவை காணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது முழுசாக கூட அவர் முடிக்கல, சம்மந்தமே இல்லாத குட்டி கதைன்னு அவரே சொல்லி தான் அதை சொன்னார். ஏன் சார் பர்டிகுலராக அதை பாயிண்ட் பண்ணி அந்த அப்பாவை காணும் அப்படின்னு வந்து ஏன் சொல்லணும்? அது அந்த அந்த இடத்துக்கு தேவையில்லாத ஒன்றுமே எனக்கு தோணுது. ஆனால் அதை அவர் தவிர்த்திருக்கலான்னு தான் நானும் கூட நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முன்னாள் முதல்வர் அவர் வந்து அவருடைய தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். சட்டமன்றத்துக்குள்ளே அவர் வர முடியாத ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு. அதற்கப்புறம் தான் நீங்கள் அவர்கிட்ட போய் அவரை வீட்டில் சந்தித்து மரியாதை பண்ணுறீங்க. இப்போ அந்த மரியாதை பண்ணது நிஜம் அப்படின்னா இது போன்ற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது தான் சரி. இப்போ அவரும் வந்து பல்வேறு அறிக்கைகளை கொடுக்குறாரு. அதில் வந்து இப்போதை இருக்கிற சிஎம் மனதும் புண்படுகிற அளவுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் அவர் பேசலை. இப்போ உதயநிதி பேசுகிறாருன்னா அவருடைய ஏஜ், அவருடைய கோபம், அது வந்து வார்த்தைகளாக வெளிப்படுது. பட் அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கார். அப்போ அவரை போய் நீங்கள் எதுக்கு சீண்டணுங்கிறது எனக்கு புரியல. ஒருவேளை அவரை சீண்டுனோம்னா உதயநிதி கோவப்படுவாரோன்னு நினச்சி வேணா அதை செஞ்சுருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதை அவர் தவிர்த்திருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட